தைரியமா பேசுமா தொந்தரவு இது லைவ் போகுது அப்படி பேசுங்க. கொஞ்சம் இருக்கு கீழே இருக்கு. ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராகவும் டெல்லியில போராடிக்கிட்டு இருக்க விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் இன்னைக்கு கோவையில இருக்கிற ஒட்டுமொத்த மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் எல்லாருமே ஒரு நாள் அடையாள அறவழி போராட்டத்துல உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கோம். அதாவது லட்சக்கணக்கான 1,03,00,000 கோடி பணத்தை முதலாளிகளுக்கு சலுகையா கொடுத்து அதை தள்ளுபடி பண்ற நம்மளோட அரசாங்கம் ஆயிரக்கணக்கான கோடி இருக்கிற விவசாயிகளோட கடனை தள்ளுபடி பண்ணா நாட்டோட வளர்ச்சி பாதிக்கும்னு சொல்றாங்க. ஹைட்ரோ கார்பன் திட்டம் எவ்வளவு மோசமான விளைநிலங்கள் எல்லாம் சுடுகாடா மாற்றக்கூடிய திட்டம் தெரிஞ்சும் தமிழ்நாட்டுல ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக மாச கணக்குல போராடிக்கிட்டு இருக்க விவசாயிகளையும் மாணவர்களையும் அவர்களோட உணர்வுகளை கொச்சப்படுத்துற இந்த மோசமான நடவடிக்கையை கண்டிச்சு எங்களோட போராட்டங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எங்களோட மண்ணில நாங்க அனுமதிக்கவே மாட்டோம். விவசாயிகளுக்கான சரியான தீர்வு கிடைக்கிற வரை, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் வரை எங்கள் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு முறையில போராடிக்கிட்டு தான் இருப்போம். ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் மாணவர்களோட, இளைஞர்களோட, பொதுமக்களோட ஆதரவு இருக்கும். அவங்களுக்காக என்னைக்குமே நின்று எங்களோட போராட்டங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். வளர்மதி.